ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் காலையில் 6:30க்கு எழுந்திரிச்சாச்சு. கிச்சனுக்கு போயிட்டு என்ன சமைக்கலான்னு பார்த்தப்போ முள்ளங்கி இருந்தது, பீட்ரூட் இருந்தது. ஸோ முள்ளங்கி புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிடலான்ட்டு முள்ளங்கி குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முள்ளங்கி புளிக்குழம்பு நான் வச்சதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் கிச்சன் பக்கமே போனதில்லை. இப்போது யூடியூப் பார்த்துட்டு இல்லைனா அம்மாக்கிட்ட இல்லைனா என்னோடய மாமியார்கிட்ட கேட்டுட்டு நானாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணது தான். நான் சமைச்சிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ரிவ்யூ கேட்குறப்போ அப்பப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லுவார், அப்பப்போ கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸு சொல்லுவார். அதை நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிப்பேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன், புளிக்குழம்பும் ரெடி. நான் பிளேட்டில் போட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சாப்பிட கொடுத்துட்டு கையோட சமைக்க யூஸ் பண்ண பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சமைச்சு முடித்த ஒரு ஃபீலே கிடைக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங், சமைச்சு முடிச்சதையும் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கு தொட்டி எல்லாமே க்ளீன் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு மைண்டு கிடைக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மேரேஜ் ஆன அப்புறம் தான் கிச்சனை பற்றியே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், அப்புறமா வேலையை பார்ப்போம், அப்படியே இருந்து பழகியாச்சு. இப்போ நம்மளாக கிச்சனுக்கு வரப்போ தான் நமக்கு என்னென்ன எப்படி சொல்கிறது, என்ன சமைக்கலாம், என்னெல்லாம் வேலை இருக்குதுன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது அம்மாவோட வேலை என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ட்டு. நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சிங்க்கு தொட்டி வாஷ் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்னெல்லாம் பண்ணிங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்கின்னு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு சண்டே விலாக் என்ன பார்க்கலாம். சண்டே நான்வெஜ் தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் விலாகில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.